This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இலங்கையில் தோண்ட தோண்ட மனித எலும்புக்கூடுகள், பள்ளி குழந்தைகளையும் விடாத கொடூரர்கள். லைவ் ரிப்போர்ட். இலங்கை வடக்கு யாழ்ப்பாணத்தில் செம்மணி கிராமம் மீண்டும் மீண்டும் சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. கால் நூற்றாண்டுக்கு மேலாக புதைத்து கிடந்த மனித உரிமை மீறல்களின் கோர முகத்தை வெளிப்படுத்தும் ஒரு மனித புதைக்குழி இலங்கையின் குற்றவியல் நிதி அமைப்பில் தோல்விகளை மீண்டும் உலகறிய செய்துள்ளது. 2025 பிப்ரவரியில் செம்மணியில் உள்ள இந்து மயானத்திற்கு அருகில் கட்டுமான பணியாளர்கள் திடீரென மனித எலும்பு கூடுகள் வெளியே வந்ததை பார்த்து அதிர்ந்து போனார்கள். இதையடுத்து நீதிமன்றம் அதில் தலையிட்டது. மேலதிக அகழ்வாராய்ச்சிக்கு உத்தரவிட்டது. தடயவியல் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர் ஜூன் 2ஆம் தேதிக்குள் 19 எலும்புக்கூடுகளை கண்டுபிடித்தனர். ஜூலை 5ஆம் தேதி நிலவரப்படி தொடர்ந்து நடைபெறும் அகழ்வாராய்ச்சியில் குழந்தைகள் உட்பட 45 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டு அதிர்ச்சியின் மேல் அதிர்ச்சியை கொடுத்தது. புலிகள் என கருதி சித்திரவதை செய்து இராணுவம் இவர்களை புதைத்திருக்கலாம் என்பது அனுமானமாக இருந்தது. ஆனால் பள்ளிக்கூட புத்தக பையுடன் ஒரு குழந்தையின் எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டது. அங்கு நடந்திருப்பது இனப்படுகொலை என்ற கோபம் தமிழர்களிடையே எழுந்துள்ளது. குழந்தை விளையாடிய பொம்மை இந்த புதைக்குழியில் இருந்து கண்டெடுக்கப்பட்டது. இந்த சந்தேகத்தை மேலும் உறுதிப்படுத்திவிட்டது. குழந்தைகளை கூட விடாமல் கொன்று வேட்டையாடி புதைத்த கொடூரர்கள் யார் என்ற கேள்விக்கான விடை இலங்கை இராணுவத்தை நோக்கி திரும்புகிறது. மனித புதைக்குழிகள் அப்படி என்னவெல்லாம் கிடைத்தது? இலங்கை தமிழ் மக்களின் கோரிக்கை என்ன? களத்தில் இருந்து உங்களுக்காக வீடியோவாக பதிவு செய்துள்ளது. இந்த செய்தியுடன் இணைக்கப்பட்டுள்ள யூடியூப் லிங்கில் கொடூரர்களின் பின்னணியை நாம் அறிந்து கொள்ளலாம். 1998ஆம் ஆண்டு வரை செம்மணியில் இருப்பு யாருக்கு தெரியாது? 18 வயது நிஷாந்தி குமரசாமி என்ற தமிழ் மாணவியை பாலியல் வன்புணர்வு மற்றும் கொலை செய்த தண்டனை பெற்ற லான்ஸ் கோர்பரல் சோமரத்ன ராஜசேபா என்பவன் செம்மணி மனித படுகுழி பற்றி முதல் முறையாக வாய் திறந்தான். 1995 முதல் 96ஆம் ஆண்டுகளில் இராணுவ யாழ் குடாநாட்டை கைப்பற்றிய பின்னர் காணாமல் போன நூற்றுக்கணக்கான தமிழ் மக்கள் செம்மணிக்கு அருகிலுள்ள புதைக்குழியில் புதைக்கப்பட்டதாக ராஜபக்சே தெரிவித்தான். 1999இல் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்ப கட்ட அகழ்வாராய்ச்சியில் 15 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. அதில் 2 1996இல் காணாமல் போன ஆண்கள் என அடையாளம் காணப்பட்டது. தற்பொழுதைய அகழ்வாராய்ச்சியில் பழைய காயங்களை மீண்டும் கிளறுவதோடு இலங்கையின் படுகொலைகள் குறித்து சர்வதேச பேரவைக்கான அழைப்புகளை தீவிரப்படுத்துகின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.